தாவீதை குறித்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் தாவீத இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இது தாவீதுக்கும் தெரியும், சுத்தி இருந்தவங்களுக்கும் தெரியும். ஆனா, தாவீதோட சூழ்நிலை எப்படி அப்படின்னாக்கா, நிச்சயமாவே ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணுனாரா? நிச்சயமா ஒரு நாள் நான் ராஜாவா வருவேனான்னு சந்தேகப்படுற அளவுக்கு மிக கடினமான சூழ்நிலைகள தாவீது தாண்டி வந்தாரு. அது மட்டும் இல்ல, காடுகளையும், மலைகளிலும் ஒளிஞ்சு இருக்கிற அனுபவம். ஒருமுறை ஆசாரியன் கிட்ட வந்து, "எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட எனக்கு பரிசுத்த அப்பத்த குடுக்குறீங்களான்னு?" கேட்டு சாப்பிடுறாரு. அப்போ இப்படி பல படிகளில பயணம் செய்து தான் தாவீது சிங்காசனத்துல போய் உட்கார்றாரு. ஆமாங்க. அதே போல உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவரோட திட்டம் உண்டு. ஆனா அந்த திட்டத்துல ஆண்டவர் உங்கள கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உங்கள உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி பல படிகள்ல பயணம் உண்டு நமக்கு. அது மட்டும் இல்ல, பல சூழ்நிலைகளின் வழியா தான் ஆண்டவர் நம்ம அங்க நடத்திட்டு போவாரு. அதுக்குள்ளாக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நம்ம பயணம் செய்யணும்.